அந்த மலக்குகளுடைய உதவியையும் அல்லாஹ்வுடைய உதவியையும் நீங்கள் பெறுவதற்காக நீங்கள் உச்சாடனம் செய்யக்கூடிய இந்த வார்த்தைகள் உயிர்ப்பாக இருக்க வேண்டும் சகோதரர்களே, உயிர்ப்பாக இருக்க வேண்டும், உணர்வுகளில் கலந்ததாக இருக்க வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தனி ஒரு மனிதனாக போராட முடியாத போது நமக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய, நம்மீது மிகுந்த அக்கறை கொண்ட நம்முடைய சொந்த பந்தங்கள் நம் கூட நின்றால் நல்லா இருக்குமே, அல்லது நாம் நேசிக்கக்கூடிய, நம்முடைய நேரங்களை அவர்களோடு கழிக்கக்கூடிய நட்பு வட்டாரம் நின்றால் நல்லா இருக்குமே, அல்லது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம், உறவுகள் என் கூட இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு பக்கபலம் கிட்டுமே என்று ஒவ்வொரு மூமினுமே அவனுடைய உள்ளத்தில் தனக்கு தெம்பாக இது போன்ற உறவுகளை நினைப்பான் சகோதரர்களே. இந்த உறவுகள் அவன் நினைப்பது போல இருந்தால் பரவாயில்லை, ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த உறவுகள் இவன் நினைத்ததற்கு மாற்றமாக எந்த வகையிலும் இவனுக்கு சப்போர்ட்டிவாக இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அவனுடைய உள்ளம் நொறுங்கி விடும் சகோதரர்களே. கட்டிய மனைவி, காலம் முழுக்க கஷ்டப்படுறேன், வெளியில அலைஞ்சு திரிஞ்சு என்னவெல்லாமோ செய்கிறேன், என் வாழ்க்கையில எவ்வளவோ இரவுகளை, எத்தனையோ இரவுகள் தூங்காமல் கழிந்திருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வயிறுகள் எத்தனையோ தடவை உணவை பார்க்காமல் இருந்திருக்கிறது, என் சுக துக்கங்கள் அனைத்தையுமே என் பிள்ளைகளுக்காக, என் மனைவிக்காக நான் அர்ப்பணம் செய்திருக்க, என்னுடைய மனைவி மக்களும் இந்த மாதிரி ஒரு கையறு நிலையில என் கூட இல்லாதது எவ்வளோ பெரிய துரோகம், எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் என்று அவன் உள்ளமெல்லாம் துடித்து விடும் சகோதரர்களே. உறவுகளை சொல்லவே வேண்டாம். எத்தனையோ உறவுகளை நாம கையை பிடிச்சி தூக்கி விட்டுருப்போம். ஒரு காலகட்டத்தில் வியாபாரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்திருப்பான், கவலைப்படாதடா, நான் உனக்கு நகையை விற்று காசு தரேன், நீ அந்த வியாபாரத்தை விஸ்தீர்ணப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்போம்டா, நம்ம மனைவி மக்கள் நகையையோ அல்லது நாம சேர்த்து வச்சிருந்த எதையாவது ஒரு செல்வத்தையோ அவனுக்கு மிகப்பெரிய பக்கபலமா நம்ம கொடுத்துருப்போம். இன்னைக்கு அவன் நல்லா இருந்திருப்பான், இன்னைக்கு அவன் ஒரு பெரிய அளவுக்கு மதிப்பு மிகுந்தவனாக மெளிருவான். ஆனால் இந்த நேரத்தில் அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணலைன்னும் போது உள்ளமெல்லாம் வெந்து போகும். பாவிங்க எத்தனை தடவை என்னுடைய உணவை சாப்பிட்டுருக்குறாங்க, எத்தனை தடவை நான் வாழ்வு கொடுத்துருக்குறேன், பாவிங்க என்னை கொஞ்சம் கூட ஆதரிக்கலையே, எனக்கு நன்றி செலுத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் உள்ளம் ரொம்பவுமே வருத்தப்படும். மற்றவங்களை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். நட்பு வட்டாரம்லாம் உறவுகளுக்கு அப்பாற்பட்டவங்க. உண்மையிலேயே சில நேரத்தில் நட்பு கை கொடுக்கும். நான் பார்த்துருக்குறேன், உறவுகள் செய்யாததை, அவன் மனைவி மக்கள் செய்யாததை இந்த நட்பு என்ன செய்யணும்னு சொன்னால் கரம் பிடிச்சு தூக்கி விடும். கவலைப்படாதடா மாமா, கவலைப்படாதடா மச்சான், நல்லபடியாக இருப்படா, நீ இந்தா இதை வச்சுக்கோ, நான் உனக்கு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நட்புல அல்லாஹு தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துவான். எங்கள் நாயகம் முகமது ரசூலுல்லாவுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அமைஞ்சாங்க பாருங்க. ஹிஜ்ரத்துடைய பயணம், அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் ரசூல் நடந்து போகிறாங்க. மலைப்பாங்கான பிரதேசம், கல்லும் மண்ணும் முற்களும் நிறைந்த ஒரு முரடான பாதையில் போகக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கால்களில் முள்ளு குத்திடும், கல்லு குத்திடும்ன்றதுக்காக ஒரு தாயானவள் குழந்தையை இடிக்கிட்டு போவா பாருங்க, அந்த மாதிரி இடிக்கிட்டு போனாங்க ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு. அல்லாஹ் அக்பர். சும்மா ஒன்றும் இல்லை, அந்த நட்பு சாதாரணமான நட்பு இல்லை. உறவுகள் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இல்லை, ஆனால் சம்பந்தமே இல்லாத அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பக்கத்தில் இடம்பெற்றாங்க. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹுடைய பக்கத்தில் தன்னுடைய நட்பின் பலத்தை வைத்து, நட்பின் முஹப்பத்தை வைத்து இடம்பெற்றிருக்கிறாங்க இன்னை வரைக்கும். அப்போ அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, நட்பு சில நேரத்தில் கை கொடுக்கும். எதுவுமே இவனுக்கு கை கொடுக்கலை. இந்த நேரத்தில் ஆறுதலாக நம்ம கூட ஒரு சப்போர்ட் இருந்தால் நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய மூமின் துடிக்கிறான். கவலையே பட தேவையில்லை. உன்னை உலகமும் உறவுகளும் வெறுத்திருந்தாலும் உன்னை படைச்ச ரப்பு உன்னை வெறுக்க போகிறது கிடையாது. நீ அவனை அல்லாஹ் அல்லான்னு கூப்பிட்டுருக்கிற, அவனை நேசிச்சிருக்கிற, அவனுக்காக ஏதாவது ஒரு நேரத்தில் கண்ணீர் விட்டுருக்கிற, அவனுக்காக கதறி இருக்கிற, அவனுக்காக காசு பணம் கொடுத்துருக்கிற, அவனுக்காக பசிச்சு, அவனுக்காக சாப்பாட்டை இழந்து, அவனுக்காக சாப்பாட்டை தூக்கி போட்டுட்டு, தண்ணியை தூக்கி போட்டுட்டு நோன்பு வச்சிருக்கிற, உன்னை படைச்ச உன்னைக்கு என்னைக்கு விட மாட்டான்.
அந்த படைத்தவனுடைய மிகச்சிறந்த படைப்புகள் மலாய்க்கத்துமார்கள். அந்த மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய அந்த மலக்குகளே உங்களை அறியாமல் களமிறங்கி உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பை செய்யக்கூடிய, துணை செய்ய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபாவை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மகரிப் தொழுத பிறகு அவ்வாபீன் என்று நான் சொன்னேன் அல்லவா, அந்த அவ்வாபின் தொழுகை 6 ரக்காத்துக்கள் 2 ரக்காத்துக்களாக அந்த அவ்வாபினை முடித்து விடுங்கள். உள்ளத்தில் தனக்கான வெறுமையை உணரச் செய்யுங்கள். தனக்கான வெறுமையை கொண்டு வாருங்கள். உலகமே வாசலை அடைத்து விட்டது ரப்பே, உறவுகளும் என்னை கைவிட்டு விட்டது ரப்பே, நான் நம்பிய என் மனைவி மக்கள் கூட எனக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இல்லை ரப்பே, இப்போது உன்னுடைய சப்போர்ட்டை நான் நோக்கி இருக்கிறேன், எதிர்பார்த்திருக்கிறேன் அப்படின்ற அந்த உள்ளத்தின் பேர் அவாவை அந்த நேரத்தில் கொண்டு வந்து சலவாத்தை மொழிந்துவிட்டு இந்த வசீஃபாவை ஓதுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். தொழுகையை முடித்துவிட்டு யா ரஹ்மானு அகிஃப்னி, யா ரஹ்மானு அகிஃப்னி, யா ரஹ்மானு அகிஃப்னி, யா ரஹ்மானு அகிஃப்னி. அகிஸ்னி சீன சொல்லிடாதீங்க, அகிஸ்னி, அகிஸ்னி. இந்த நுனிநாக்கு வந்து மேல் பல்ல படணும். அகிஸ்னி, அலிஃப் பா தா சா, இந்த சாதா அந்த இடத்துல வருது. யா ரஹ்மானு அகிஸ்னி, யா ரஹ்மானு அகிஸ்னி. அல்லாஹு அக்பர். 70 முறை உச்சரிங்க. சும்மா உப்புக்கு சப்பா உச்சரிக்க கூடாது. இப்ப வந்து தேவை உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி. அந்த அல்லாஹ்வின் மிகச்சிறந்த காரியதரிசிகளான மலக்குகளுடைய உதவி. அந்த மலக்குகளுடைய உதவியையும் அல்லாஹ்வுடைய உதவியையும் நீங்கள் பெறுவதற்காக நீங்கள் உச்சாடனம் செய்யக்கூடிய இந்த வார்த்தைகள் உயிர்ப்பாக இருக்க வேண்டும் சகோதரர்களே, உயிர்ப்பாக இருக்க வேண்டும், உணர்வுகளில் கலந்ததாக இருக்க வேண்டும். அர்த்தத்தை பாருங்கள். அளவற்ற அருளாளனே அகிஸ்னி, என்னை காப்பாற்று, கையறு நிலையில் இருக்கின்ற எனக்கு கை கொடுத்து என்னை தூக்கி நிறுத்து அப்படின்ற மாதிரி உள்ள அர்த்தம். அந்த அர்த்தத்தை பொதிந்திருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் வாழ்க்கையின் தடத்தையே மாற்றிவிடும். உயர்ந்த ஒரு அழகான வழியை காட்டிவிடும். மலாய்க்கத்துமார்களை உங்களுக்கு உதவி செய்வதற்காக அல்லாஹ் முக்கியத்துவப்படுத்தி அனுப்பி வைப்பான் என்பது உலமாக்கள், நாதாக்களுடைய, ஞானிமார்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.